வணக்கம் நேர்களே, இன்றைய மக்கள் மனசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நமக்கு மொபைல் ஃபோனில் அவ்வப்போது திடீரென்று ஒரு மெசேஜ், எஸ்எம்எஸ் எங்கிருந்து வருகிறது தெரியாது, யார் நம்முடைய எண்ணை கொடுத்தார்கள் என்று தெரியாது. ஆனால் புதுவிதமான மெசேஜ் நமக்கு வந்திருக்கும். அந்த மெசேஜுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது. இங்கே இந்த இடத்திற்கு நீங்கள் மசாஜ் செய்து கொள்ளலாம் ஒரு மெசேஜ். அடுத்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கோடி லாட்டரி அடித்திருக்கிறது என்ற மெசேஜ். அதே போல் பேங்க்லேருந்து வருவது போன்றே ஒரு மெசேஜ் நமக்கு வந்திருக்கும். உடனே நமக்கு ஒரு காலம் அது பின்னாடி வரும். இந்த நம்பரை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஏதாவது தப்பாக இருக்குது, அதை நாங்கள் சரி பண்ணிக்குவோம் என்று இது போல் ஃப்ராடுலண்ட்டாக மோசடி பேர்வழிகள் நமக்கு நிறைய மெசேஜஸ் அனுப்புறதை பார்க்கணும். இதில் பேங்க் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நாங்கள் கேஒய்சிக்காகவோ நோய் ஒரு கஸ்டமர் என்று சொல்லக்கூடிய உங்களது வாடிக்கையாளரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அதற்காக எந்த விதமான எண்களையும் பாஸ்வேர்டையும் ஓடிபியோ நான் உங்களிருந்து பெறுவதில்லை என்று வங்கிகள் தரப்புன்னு சொல்லி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நிறைய பென்ஷனர்ஸ், வயது முதிர்ந்தவர்கள் தெரியாமல் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு கால் வரும்போதோ ஒரு ஓடிபி அல்லது ஒரு எஸ்எம்எஸ் வருகின்ற போதோ அதில் வரக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணுகின்ற போது, உள்ளே செல்கின்ற போது ஒட்டுமொத்தமாக அவர்கள் வங்கியிலிருந்து அவர்களுடைய கணக்கிலிருந்து முழுவதுமாக ஸ்வைப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த மோசடி பேர்வழிகள். அப்போ இதை தடுப்பது எப்படி, நாம் எப்படி எச்சரிக்கையாக இருப்பது, இது போன்ற விஷயங்களை இன்றைய மக்கள் மனசு நிகழ்ச்சியில் பேசலாம். 3 சிறப்பு விருந்தினர்கள் இங்கே நிகழ்ச்சிக்கு இணைகிறார்கள். காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற திரு பால் அவர்கள், சைபர் சார்ந்த குற்றங்களில் நிபுணத்துவம் பெற்றவர். அதே போல சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய துணைத் தலைவர் திரு விஜயகுமார் அவர்கள், நேஷனல் சைபர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இந்தியாவுடைய ஆராய்ச்சி மற்றும் செயல்பாடு துறையினுடைய தலைவர் திரு சதீஷ் அஸ்வின் அவர்கள். மூவரும் இந்த நிகழ்ச்சிக்கு இணைகிறார்கள். வணங்கி வரவேற்கணும் மூவரையும். சதீஷ், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலிமா என்ன, யாரை டார்கெட் ஆடியன்ஸாக அவங்க டார்கெட்டை இதாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி இது நடக்குது, ஒட்டுமொத்தமாக இந்த ஒர்க் எப்படி நடக்குது? ரொம்ப அட்வான்ஸ்டாவே மாறிடுச்சு. இப்போ வர டார்கெட்டட் மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய நீட்ஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு லேண்ட் வாங்கணும், நீங்க சர்ச் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஷாப் எங்கன்னு நீங்க சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க இல்லை மொபைல் வாங்கலாம்னு சர்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த சர்ச் பண்ண அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடான எஸ்எம்எஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படின்னா, இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு என்னென்ன ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்ஆப்போ இல்லை எனி அதர் ஷாப்பிங் கார்ட்டு, ஸோ எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக உங்களுடைய கான்வர்சேஷன்ஸையும் உங்களுடைய கீபோர்டை நீங்கள் டைப் பண்ணுற இதையும் லிசன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே கஸ்டமர்ஸ் ஆகி உங்களுக்கு டார்கெட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். பட் இப்போது நம்ம ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்காக அவங்க போகும்போது அவங்களுக்கான அதுலேருந்து நம்மக்கிட்டேருந்து பெறக்கூடிய அந்த தொகையோ அல்லது நம்மக்கிட்ட ஈஸியாக சீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வழிமுறைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கோ இப்போது? என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டார்கெட் க்ரௌட் பேஸ் பண்ணி இப்போ ஒரு வயசானவங்க இருக்காங்க, இந்த பென்ஷன் வரவங்க, நீங்க சொன்ன மாதிரி இந்த பென்ஷன் வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓடிபின்ற ஒரு அவேர்னஸே அவங்களுக்கு தெரியாது. என்னன்னே அவங்களுக்கு புரியாது. எத்தனை பேங்க் அதை அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே பண்றது கிடையாது. எந்த ஒரு பேங்க் ஆபீசர்ஸும் அந்த வயசானவங்க கிட்ட இந்த மாதிரி யார்கிட்டயும் நீங்க ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது இதுவரையிலும் கிடையவே கிடையாது. அவங்க அந்த ஒரு அவேர்னஸ் இப்போ வயசானவங்களுக்கு நீங்க டு நாட் ஷேர் ஓடிபின்னு ஒரு அவேர்னஸ் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அதை அவங்களுக்கு படிக்க கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு வேஸ்ட். அவங்களுக்கு டைரக்ட் அவேர்னஸ் கொடுத்தாதான் அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுன்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள ஈஸியா ஏமாத்த முடியும். உங்க அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு, இப்போ அவங்களுக்கு வரதே 1000 ரூபாய் பென்ஷனு, அந்த பென்ஷன் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு, உங்க காசு எடுக்க முடியாது அப்படின்ன உடனே அவங்க பயந்துருவாங்க. பயந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கால்ல என்ன சொல்றாங்களோ அவங்கள ஈஸியா மேனிப்புலேட் பண்ணி அந்த காசை எடுத்துருவாங்க. ஸோ அப்படிதான் டார்கெட் பண்ணி பண்றாங்க ஒரு இண்டிவிஜுவலையும். ஓகே, இது இப்போ எங்கேருந்து அவங்க செயல்படுறாங்க, அவங்களுடைய நெட்வொர்க் எப்படி மூவ் ஆகுது, இதெல்லாம் பற்றிலாம் நம்ம பேசலாம். நான் திரு விஜயகுமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறது என்னென்னா,
ஏன் சார் பர்டிகுலராக எஸ்எம்எஸ் இப்போ நம்ம வந்து ஃபோன் கால்ஸ் மூலிமா இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருச்சா, அதாவது வாட்ஸ்அப்போ அதர் மீடியம்ஸை வந்து ஏன் அவங்க பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க? குறிப்பாக இந்த குறுஞ்செய்தி என்று சொல்லக்கூடிய மெசேஜ்களை அதிகமாக வந்து பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன? ஓகே, என்னோட முதற்கட்ட தகவலா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் மோசடி இது எல்லாமே வர்றது ஒரு டேர்ம் என்ன அப்படின்னாக்க சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக் அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவோம். இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ங்கிறது செட் ஆஃப் வேரியஸ் அட்டாக் மெத்தட்ஸ். அதில் வந்து ஒன் ஆஃப் தி திங் வந்து ஃபிஷிங். ஃபிஷிங்கிறது என்ன அப்படின்னாக்க இது வந்து ஒரு ஃப்ராடுலண்ட் இமெயில் அனுப்பிச்சு யூசர்ஸை வந்து டெம்ப்ட் பண்ணி கிளிக் பண்ண வைக்கிறது, இமெயிலையோ வெப்சைட்டையோ, அதை வந்து ஃபிஷிங்னு சொல்லுவோம். இது ஒரு வழி. இன்னும் ஒன்று குறுஞ்செய்தி, இந்த எஸ்எம்எஸ் வழியா இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி வந்து பண்றாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஸ்மிஷிங்னு பேரு. மூணாவது, யாராவது டெலிஃபோனை யூஸ் பண்ணி இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்கா யாரையாவது ரீச் பண்ணி அவங்களுடைய சைக்காலஜிக்கல் அதாவது ஒரு ஹியூமன் வீக்னஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு பேங்கிங் ரிலேட்டட் டீட்டெயிலோ வாங்கினாங்கன்னா அதுக்கு பேர் வந்து விஷிங்னு பேர். இது என்னன்னாக்க இந்த சோஷியல் இன்ஜினியரிங்ல வந்து நிறைய அட்டாக் டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் தி டெக்னிக் வந்து இந்த எஸ்எம்எஸ் வழியா யூசர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் வந்து ரீச் பண்ணி அவங்கள இந்த வலைக்குள்ள விழுக வச்சு நம்ப வச்சு இந்த டிராப்புக்குள்ள கொண்டு வர்றது. அதுதான் ஐடியாவே தவிர தெர் ஆர் அதர் மெத்தட்ஸ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இமெயில்ல நடக்குது ஃபிஷிங், திரும்ப வெப்சைட்ல ஃபிஷிங் நடக்குது. சிமிலர் வே விஷிங் அண்ட் ஸ்மிஷிங், இது எல்லாமே எல்லா மெத்தடுமே வந்து சக்சஸ்ஃபுல். இது வந்து டார்கெட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு இன்னோசன்ட் யூசர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி யாருக்கு வந்து அவேர்னஸ் கம்மியா இருக்கோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்கள இந்த வலையில விழுக வச்சு அவங்கள்ட்ட இருந்து இந்த பண மோசடி பண்றதுதான் இதனுடைய நோக்கமே. ஒரே ஒரு சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். அதாவது ட்ரூ காலர் அப்படிங்கிறது காலர் ஐடென்டிபிகேஷன் அந்த ஆப். இது வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 65% ஆஃப் தி மொபைல் யூசர்ஸ் வந்து ட்ரூ காலர் ஆப் வந்து யூஸ் பண்றாங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 240 மில்லியன் ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த ட்ரூ காலர் வந்து 2019-2020 ஆண்டுக்கான ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டாங்க. ஏன்னா இந்த காலர் ஐடி ஐடென்டிபிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னாக்க உங்க மொபைலுக்கு வரக்கூடிய காலை வந்து ட்ராக் பண்ணும், மானிட்டர் பண்ணும், உங்களுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ்ஸையும் மானிட்டர் பண்ணும். அதனால இந்த ட்ரூ காலருக்கு வந்து இட் நோஸ் வெதர் திஸ் இஸ் த லெஜிட்டிமேட் காலா இல்ல வந்து மெலிசியஸ் இந்த மாதிரி ஸ்பாம் காலா மோசடிக்கு வரக்கூடிய நம்பரான்னு அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2019-20 29.7 பில்லியன் ஸ்பாம் கால்ஸ் டார்கெட்டிங் தி இந்தியன் யூசர்ஸ். 8.5 பில்லியன் வந்து ஸ்பாம், அதாவது அன்சொலிசியேட்டட் இமெயில், தேவையில்லாம நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இட சம்பந்தமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், இல்ல வந்து இது மாதிரி ஸ்பா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். அவர் பாத்தீங்கன்னாக்கா அந்த யூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் இது சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவே மாட்டாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜ். அந்த மாதிரி வந்தது 8.5 பில்லியன். இது வந்து இந்தியால 2019-20 குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்க குளோபலா டாப் 10 கண்ட்ரிஸ் வந்து இந்த ஸ்பாம்னால, ஸ்பாம் காலோ இல்ல ஸ்பாம் மெசேஜ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுல இந்தியா வந்து முதல் 10 இடத்துக்குள்ள வருது. நம்ம வந்து இந்தியா பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கு. இது வந்து பேஸ்ட் ஆன் இந்த மாதிரி ஸ்பாம் கால்ஸ், ஸ்பாம் எஸ்எம்எஸ் வரதை வச்சு இந்த லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. குளோபலா டாப் 2 கண்ட்ரிஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து பிரேசில் இருக்கு, 2வது லெவல்ல யுஎஸ்ஏ, இந்தியா வந்து 9வது இடத்துல இருக்கு. சோ இதை வந்து நான் வந்து முதற்கட்ட தகவலை வந்து பதிவு பண்றேன். அதர் மற்றது வந்து நான் செகண்ட் ரவுண்ட்ல நான் வந்து விட்டேன். ரைட் சார், நான் மீண்டும் உங்ககிட்ட வரோம். பாலசுவாமிநாதன் சார், இப்போ வந்து இது மாதிரி நேரடியாக நமக்கு தெரியாதவர்களிடமிருந்து வரக்கூடிய மெசேஜ்கள், ஃபோன் கால்ஸு, குறிப்பாக அந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக டார்கெட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ தமிழில் போடும்போது ஓகே நமக்கு தான் இது மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்னென்னா எளிமையாக அதுக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி செயல்படுறவர்களுக்கு என்ன விதமான தண்டனைகள் அல்லது அதுக்கு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? அதாவது மனிதன் எந்த வகை, அதாவது முதல்ல பிசிக்கல் ஸ்பேஸ்லேயும் குற்றங்கள் நடந்தது, இப்போ சைபர் ஸ்பேஸ்லேயும் குற்றங்கள் நடக்குது. இது வந்து இந்த எஸ்எம்எஸ்ங்கிறது சீட்டிங் பண்ணுறதுக்காக இந்த ஏமாற்று வேலைங்கிறது அப்போவும் இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது. இப்போ அந்த சீட்டிங்க்கு சைபர் ஸ்பேஸில் என்ன பண்ணுறாங்க, குறுஞ்செய்தி, அது ஏகப்பட்ட மெத்தட் அப்போ அவர் மிஸ்டர் விஜயகுமார் சொன்ன மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஏன் இதை பயன்படுத்துகிறாங்கனாக்கா, இப்போ மொபைல் ஃபோன், இப்போ சீட்டி அந்த எஸ்எம்எஸ் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு பல்காக ஒரு எஸ்எம்எஸ் இது இருக்குச்சுங்க. இப்போ ரீசெண்டாக இதில் கூட நொய்டாவில் ஒரு இது கேஸ் இது பண்ணாங்க.
இந்த பல்க் எஸ்எம்எஸ் ஹேக் பண்ணி அதில் உள்ள நம்பர் எடுத்து எல்லாருக்கும் வந்து ஐஃபோன் வந்து 5000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி எல்லாருக்கும் மெசேஜ். இதை பார்த்த உடனே நமக்கு என்னென்னா ஏன் விலை குறைச்சி கொடுக்குறாங்க எதையும் சிந்திக்கிறது இல்லை. நம்ம மனிதனுக்கு வந்து அந்த ஒரு ஆசை. இதை வந்து இது பண்ணோடனே உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி ஏகப்பட்ட பேரை ஏமாற்றிட்டாங்க. இப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் எனக்கு என்ன சொல்கிறதுனாக்க, நீங்கள் என்ன கேட்டீங்க, சட்டப்படி என்ன தண்டனைன்னா இதில் குற்றவாளிகிட்டே நெருங்க முடியல. ஏன்னா பிசிக்கல் ஸ்பேஸில் ஒரு குற்றம் செய்யணும்னா குற்ற ஜாகாவுக்கு அதை சம்பவ இடத்துக்கு வரணும். ஆனால் சைபர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் குற்றம் செய்கிறவன் எங்கேயோ இருக்கலாம், நைஜீரியாவில் கூட இருக்கலாம். அதனால் அவங்ககிட்ட இப்போ நீ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு போனதே கிடையாது. அவங்க அங்கேருந்து அனுப்புகிறாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் இந்த பணத்தை பெறுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் யாரோ ஒரு பலிகடா மாதிரி ஒருத்தர் நம்பர் வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் இப்போ ரீசெண்டாக வந்து 155260 ஒரு நம்பர் நேஷ்னல் ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. இதை போல் என்னென்னா இந்த சைபர் ஸ்பேஸில் சட்டப்படியான நடவடிக்கையை விட இதை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது, அதுதான் நான் முதல்ல சொல்கிறது. குறுஞ்செய்தி வந்து அவர் ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன சொன்னார், ஒருத்தரும் சைக்காலஜி, அதாவது இன்டெலிஜென்ஸை கலெக்ட் பண்ணி க்ரைம் பண்ணுறது. இப்போ நான் வந்து டெல்லி போகிறேன் இல்லை ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அது மெஷின் லேர்னிங்கில் ஒன்று வருது. இது வந்து கரண்ட்டாக இப்போ என்ன நடக்குது, இப்போ கவர்மெண்ட்டாக ஒரு ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா இவன் ஒன்று தனியாக ஒன்று எடுத்து போடுவான். இதை மாதிரி அப்புறம் ஐடி ரிட்டர்ன் பண்ணால் ரிட்டர்ன் ஆகுது. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ இப்போ அதாவது பிகேம் அ ப்ரொஃபஷனல். இப்போ சைபர் கிரைம்ங்கிறது நான் 2004 2010 வரைக்கும் சைபர் செல்லில் பணிபுரிஞ்சிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ என்னென்னா ப்ரொஃபஷனலாக சீட் பண்ணுறாங்க. அதில் என்ன அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா அவங்க ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறதில்ல. எப்படி இருந்தாலும் அங்கே அக்யூஸ்டுக்கிட்ட நம்ம போக போகிறதில்ல போலீஸுங்கிறது அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. போக முடியாது, ஏன்னா அந்த ஃபெசிலிட்டிஸு இன்னும் வரல நமக்கு. ஏன்னா குளோபல் போலீஸும் கிடையாது, குளோபல் லாவும் கிடையாது. அதனால் அந்த அளவுக்கு போக முடியாதுங்கிறதுனால இவங்களுக்கு என்னென்னா இதில் செலவும் கிடையாது. இப்போ ஒரு பல்க் எஸ்எம்எஸ் அதை ஹேக் பண்ணாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அதே போல் இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த ஓடிபி அதில் என்ன தான் இருந்தால் கூட இவங்க வந்து செட்டப் பண்ணி அனுப்புகிறாங்க. நமக்கு என்னென்னா மனிதனுக்கு வந்து எதையும் வந்து படிக்கிறதும் இல்லை, எதையும் சிந்திக்கிறது இல்லை. டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்க அது டிவைஸ்லேருந்து வருதுன்னு அதை கணக்கு வச்சுக்கணும். டிவைஸ்லேருந்து வந்தாக்க மனிதன்கிட்டேருந்து நேரடியாக ஒரு தகவல் வந்தாலே அதை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு நம்ம திருக்குறள்லேயே நம்ம படிச்சிருக்கோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, திருக்குறள். இப்போ இது வந்து மனிதன் நேரடியாக தெரியும், ஐடென்டிட்டி தெரியும். இங்கே டிவைஸ் தான். இந்த டிவைஸை நம்ம எப்படி நம்புறது? டிவைஸாக நம்பக்கூடாது. அப்போ அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ணணும். இதை போலீஸ் வந்து என்ன சட்டத்தில் எடுக்கலான்னா இருக்குது, தகவல் தொழில்நுட்ப சட்டம் இருக்குது, ஐடி ஆக்டில் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இந்த எஸ்எம்எஸ் அனுப்புகிறவங்க யார், இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது இது ஒரு ஹிமாலயன் டாஸ்க்கு. இதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணணும். இப்போ என்ன ஈஸி வழினாக்க, இப்போ பழைய இதில் என்ன சொல்லுவாங்க, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதும்பாங்க. அது பட்டுக்கோட்டை கல்யாணத்தரம் பாடின பாடல். அது இப்போ அதே பட்டுக்கோட்டை கல்யாணம் 58 பாடியிருக்காரு பதிபக்திங்கிற படத்தில். அதில் என்னன்னாக்க வரும்னாக்க இந்த மாதிரி ஏமாற்று வழிகளே இல்லாத நன்னாள் வேணும்பார். என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாள். அப்போ அவரே வந்து ஒரு கவிஞர் வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணிட்டார். உலகம் பூரா ஏமாற்று வழிகள் இல்லாமல் செய்ய முடியுமா? முடியாது. பாசிபிளா எப்படி இருக்குன்னு அதான் எனக்கு என்னன்னா, நம்ம யார் யூசரா இக்னோர் பண்ண, அதான் என்னுடைய மெசேஜ். ஏன்னா எது பாசிபிளா அது சொல்லணும். நான் உங்களை பயமுறுத்திட்டு அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்றதை விட இதை மாதிரி வந்தா நீங்க வெரிஃபை பண்ணாம அதை ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய தகவல். சூப்பரா சொன்னீங்க சதீஷ். இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுமா, அன்னோன் ஐடென்டிட்டி, அவங்க யாருன்னே தெரியாதுங்கிற பட்சத்தில் ஆனால் நம்முடைய ஃபோன் நம்பர்ஸை வந்து எப்படி அவங்க ஈஸியாக ட்ராக் பண்ணுறாங்க, நம்முடைய ஃபோன் நம்பர் எப்படி முதல்ல அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, கிடைக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. என் ஃபோன் நம்பர் எப்படிங்க கிடைச்சது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அந்த கேள்விக்கான பதிலை உங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் சார். மருதராஜன். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், இந்த நீங்கள் சொல்கிற அந்த எஸ்எம்எஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் சார் இருக்குது. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு
500 to 90,000 அப்படின்னு போட்டு எஸ்எம்எஸ் அடிக்கடி வருதுங்க. இது வந்து என்ன பண்ணணும், இது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியல. இன்னொன்னு, இந்த கொரோனா பீரியட்ல வந்து ஆப்ரேட்டிங் இந்த ஏதோ நான் ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் போட்டு பேங்க்ல எல்லாம் பிடிக்கிறாங்க சார். அது வந்து அலோடா இல்ல அது வந்து அந்த மாதிரி பிடிப்பாங்களா, அது எனக்கு தெரியல சார். எனக்கு இந்த கொரோனா பீரியட்ல வெளியிலே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த 2020-21 தான் அந்த சார்ஜஸ் எனக்கு பிடிச்சிருக்காங்க. இல்ல நீங்க அத பேங்க் என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை வந்து நீங்க பேங்க்ல டைரக்டா உங்களுடைய பேங்க்ல நீங்க வந்து தொடர்பு கொண்டு கேட்க முடியும். பட் நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கு அது சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இல்ல சொல்லுங்க, அந்த முன்னாடி கேட்ட கேள்விக்கு நம்ம நிபுணர்கள்ட்ட என்ன பதிலுக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். சதீஷ் சொல்லுங்க, இப்ப அவங்க வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு, நான் என்ன பண்ணணும், எங்க போறது அப்படின்னு கேட்கிறேன். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே அது வந்துட்டு தான் இருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இது என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி இந்த ஐடி பீப்புள் இல்லை வந்து இந்த வீட்டில இருந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி யாராச்சும் எப்பயாச்சும் வந்து அட்லீஸ்ட் உங்க பக்கத்துலயாச்சும் பேசியிருப்பாங்க. அது வந்து உங்க சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு வந்து வராது. சம்வேர் ஆர் தி அதர் நீங்க ஒன்று அதை பத்தி சர்ச் பண்ணிருக்கணும், இல்லை உங்களை சுத்தி யாரோ ஒருத்தர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற வார்த்தையாச்சும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அது ரிலேட்டடான மெசேஜஸ் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ அது என்ன பண்ண முடியும், பிளாக் பண்ண முடியுமா நம்மளால அப்படின்னா பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது ரேண்டமா வந்து ஜென்ரேட் ஆகுற ஒரு மெசேஜ் தான். ஸோ இப்போ நீங்க அந்த நம்பரை பிளாக் பண்ணீங்கன்னா புதுசா இன்னொரு நம்பர்ல இருந்து வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்க பேசிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எவ்ரி ரீசன்ட் டைம்ஸ்ல என்னென்ன இன்சிடென்ட் இந்த மாதிரி பிஷிங் மெசேஜஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கோ அதை படி அனலைஸ் பண்ணி அதோட கோர் எங்க அந்த கிரைம் நடக்குது அப்படின்ற அந்த டீமை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க பீரியாடிக் பேசிஸ்ல. இப்போ சார் சொன்ன மாதிரி நார்த்ல எல்லாம் நிறைய டீம் வந்து அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரினா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபேக் கால்க்கு கார்டு நம்பர் கேட்டு கால் பண்ற டீம் இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி ஓடிபி இது பண்ற டீமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஃப்ராட் பண்ற டீம் ஒரு டீமா வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஆஸ் எ இண்டிவிஜுவலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஆன்லைன்ல நீங்க இந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கான போர்ட்டல் வந்து இருக்கு. அதுல போய் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது பண்ணதான் அந்த கம்ப்ளைண்ட் பேசிஸ் படி தான் வந்து கவர்மெண்ட்டும் அதை எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த கேசஸ் வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட்டும் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க சைட் பை சைட். மேபி அது வெளியே யாருக்கும் தெரியாது. பட் கவர்மெண்ட் சைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு இந்த கண்ட்ரில என்னென்ன இன்சிடென்ட் வந்து ட்ரெண்டா இருக்கு, சைபர் இன்சிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கான ரெமெடியும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அவங்க வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க முதல் கேட்ட கேள்வி ஏன் நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, நீங்க சிம்பிளா கூகுள்ல போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன கார்பரேட் எம்ப்ளாயீஸ் மொபைல் நம்பர் ஃபார் சேல் அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா எல்லாரோட நம்பரும் கிடைச்சிரும் உங்களுக்கு. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா உங்களுக்கு வந்து கார்பரேட்ல விபி நம்பர்ஸ், கார்பரேட் எம்ப்ளாயி நம்பர்ஸ், கார்பரேட்ல லோன் வச்சிருக்கிறவங்களோட நம்பர்ஸ், அந்த அளவுக்கு வந்து டேட்டா கிளாசிபிகேஷன் ஆகி கரெக்டா நீங்க என்ன டேட்டா உங்களுக்கு தேவையோ அந்த டேட்டா வந்து நீங்க வாங்க முடியும் ஆன்லைன்ல. ஓகே, எல்லாமே சீப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அப்படிதான் நம்பரை வாங்கி இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பரை வாங்கி அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃப்ராட் பண்றவங்களும் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வாங்கி இவங்க அதுக்கப்புறம் ஸ்பேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, பட் நமக்கு இதில் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளே வந்து நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாமே வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான, அதே சமயம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்த காலர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சாரை வந்து நான் லைவ்ல பார்த்துட்டு இருக்கேன். அஸ்வின், சதீஷ் அஸ்வின்களா சார்? எல்லாரும் இருக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க. கேள்வி. ஓகே, அதாவது இப்போ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து இந்த ஸ்பா பிளஸ் அந்த கேஒய்பி அந்த இது மசாஜ் சென்டர் இதை பத்தி தான் பேஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாம வந்து யாருடைய ஒரு சிம் கார்டு வாங்க முடியாது. ஓகேங்களா? அவங்க வந்து மெசேஜ் பண்றாங்க. பட் அவங்க நம்ம வந்து இப்ப ஒண்ணும் இல்லை சார், ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது ஸ்பால இருந்து,
ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணணும், ஒரு 3000 பே பண்ணுங்க, 5000 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரூ காலரோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான எதுவுமே வர மாட்டேங்குது. ஓகேங்களா? நம்பர் மட்டும் தான் வருது ஆக்சுவலா. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாவே வந்து தமிழ்நாடை பேஸ் பண்ணி யாருமே இருக்க கிடையாதுங்க. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாவே எல்லாமே அந்த நார்த் இந்தியன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே அந்த பீகார், ஒரிசா, பாம்பே அந்த மாதிரி இருக்கவங்க தான் எல்லாமே பாத்தீங்க பேசுறாங்க. மேக்சிமம் பாத்தீங்க அவங்க வந்து ஹிந்தி மட்டும் தான் பேசுவாங்க. நம்மளுடைய மெசேஜ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க இவ்வளவு பே பண்ணுங்க, நான் வந்து வீடியோ கால் பண்றேன், சர்வீஸ்க்கு இத்தனை லேடிஸ் இருக்காங்க, வாய்ஸ் மெசேஜா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேக்குறாங்க. நம்ம நம்பர் உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஆனா வந்து ஒரு நீங்க வந்து போன் பே பண்ணுங்க, கூகுள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 5000 2000 பே பண்ண சொல்றாங்க. பட் ஆனா சர்வீஸ் நம்மளுக்கு தேவை, அந்த டைம்ல என்ன தேவையோ அதை நம்ம கேட்கறோம், அவங்க சர்வீஸ் நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறமேலுக்கு அவங்க யாருமே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே வந்து ஹிந்தி மட்டும் தான் பேசுறாங்க, தமிழ் யாருமே பேச கிடையாது. சத்தியம் தொலைக்காட்சி வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இருக்குதா இல்ல மத்த ஸ்டேட்ல இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், திருச்சியில இருக்கேன் நானு. ஓகேங்களா சார்? அதனால நீங்க வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னாலே அவங்களோட டீடைல்ஸ் வந்து எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது சார். நீங்க அதுதான் உண்மை. யூடியூப் பாக்குறீங்களா? சேட்டலைட் சேனல் அப்படின்னு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சேட்டலைட் சேனல் அப்படின்னாலே உலகம் முழுசும் தெரியக்கூடிய விஷயம் தான். இது தமிழ்நாட்டுல மட்டும் தெரியறதுக்கு எங்க இருக்கீங்க நீங்க? உலகம் முழுசும் இல்ல உலகம் முழுசும் தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நீங்க வந்து எப்படி நமக்கு துபாயில இப்ப நம்முடைய வியூவர்ஸ் இருக்காங்க, பல நாடுகள்ல வியூவர்ஸ் இருக்காங்க, எல்லா பக்கம் வந்து நமக்கு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதே ஷோல வந்து நமக்கு லண்டன்ல இருந்து கூட நமக்கு கேள்விகள் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ அது ப்ரிசைஸா அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க. சரியா? என்ன உங்களுக்கு கேள்வி என்ன வேணும்? இல்ல சார், இப்ப வந்து அவங்களுடைய வந்து ஆப்போசிட்ல இருந்தும் வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பண்றாங்க. சரி. பட் அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கே தெரியலன்னு தான் சொல்றேன் நானு. ஓகே, ரைட். நன்றி, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரியல அப்படின்னு அந்த நேயர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு நேயர் இருக்காரு, பார்க்கலாம். வணக்கம். வணக்கங்க சார், சொல்லுங்க. இப்போ வந்து சொல்லுங்க, உங்களுடைய இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க. உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க. வந்து பேங்க்ல நகை வச்சிரும் சார், போன வருஷம் வச்சோம். என்ன சார், புரியல? இப்போ பேங்க்ல நகை வட்டி கம்மி பண்ணி 60 வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தனியார் பேங்க்ல எல்லா பேங்க்ல அது மாதிரி. இல்ல சார், உங்க ஆடியோ கிளியரா இல்ல ராஜேஷ். முன்னெல்லாம் 2% ராஜேஷ், உங்க ஆடியோ வந்து கிளியரா இல்ல. சரி, ஓகே. நம்ம வந்து விஜயகுமார் சார், இப்போ வந்து நம்ம அரசாங்கத்துக்கே அது தெரியாம போகுது அப்படின்னு அந்த நேயர் சொன்னாரு. அது உண்மையாங்க சார்? அப்படி இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? ரெண்டு விஷயம் ஐ வாண்டட் டு கிளாரிஃபை. ஒன்று வந்து எப்படி இந்த மொபைல் நம்பர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேமர்ஸ் குறுஞ்செய்தி அனுப்புறவங்களுக்கு வந்து போகுது அப்படிங்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா when people are visiting ஒரு ஷாப்பிங் மாலா இருக்கட்டும், இல்லை நீங்க ஒரு டோல் பிளாசா வந்து கிராஸ் பண்றீங்க, அங்கே வந்து லக்கி டிராப் இருக்கு, நீங்க வந்து உங்களோட பேரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுங்க, இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து லேக்ஸ் கணக்கில் இருக்கு, கார் இருக்கு. யாரும் எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேரு, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. பட் இதுல என்ன ரிஸ்க்னா, அவங்களுடைய பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வேலிடேஷன் எல்லாமே இந்த பர்சனல் டீடைல்ஸ் வச்சு தான் நடக்குது. ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில நீங்க வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில யார்ட்டையோ இல்ல யூஎஸ்ல இருக்கவட்டையோ நீங்க வந்து மொபைல் நம்பர் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. மொபைல் நம்பர்ங்கிறது பர்சனலி ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன், PII அப்படின்னு சொல்லி. இது வந்து நீங்க கேட்டீங்கனாலே அது வந்து தட் வில் பிகம் அ பிரைவசி இஷ்யூ. பட் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 10 நிமிஷம் ஒரு டிராவல் ஒருத்தரோட போனீங்கன்னா நீங்க அவரோட ஹிஸ்டரியை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்களோட கம்ப்ளீட் ஃபேமிலி ஹிஸ்டரி, பர்சனல் டீடைல் எல்லாமே கொடுத்துருவீங்க. இப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல விசிட் பண்ணும்போது இவங்க வந்து பப்ளிக் வந்து அவங்களுடைய பர்சனல் டீடைலை கொடுத்துட்றாங்க. இந்த டேட்டா எல்லாமே வந்து அக்குமுலேட் ஆகி ஒரு டேட்டா பேஸ் மாதிரி இருக்கு. இன்னைக்கு சினாரியோல வந்து டேட்டா இஸ் அ பிக் ஆயில். ஆயிலோட காஸ்ட் பிரைசிங் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுல அனலிட்டிக்ஸ் பண்றது தான் இன்னைக்கு வந்து பெரிய பிக் பிசினஸே. இந்த டேட்டா என்னாகும், ஒரு டேட்டா பேஸுக்கு போகும். இன்னும் ஒரு ஸ்பீக்கர் வந்து அவர் சொன்னது மாதிரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கான்டாக்ட் வேணும், வேலிட் மொபைல் நம்பர் வேணும், வேலிட் இமெயில் ஐடி வேணும் அப்படின்னாக்கா இட் இஸ் அவைலபிள் ஃபார் சேல். ரெண்டாவது வந்து என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால
அவங்க வந்து தைரியமா அவங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்குறாங்க. தேர் ஆர் கிராலர் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள். இப்போ நான் வந்து ஒரு இன்டர்நெட்ல ஒரு கிராலர் ஒரு ஸ்கேன் பண்ணி வேலிட் மொபைல் நம்பரோ வேலிட் இமெயில் ஐடியோ எடுக்கணும் அப்படின்னாக்க ஐ கேன் டூ தட். அந்த கிராலர் ரன் பண்ணி எடுத்தோம்னாக்க இட் வில் பிக் அப் ஆல் தி வேலிட் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு டேட்டா பேஸுக்கு போய் இது வந்து அவைலபிள் ஃபார் அ சேல். இதை தான் இந்த டெலி மார்க்கெட்டிங் உள்ளவங்களோ இல்ல மார்க்கெட்டிங் பர்பஸ்க்கு உள்ளவங்களோ வாங்கி தே ஆர் டூயிங் திஸ் ஆக்டிவிட்டி. அப்ப என்னன்னாக்க நம்ம வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து விஜிலண்டா இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும். பர்சனல் டேட்டாவை தேவையில்லாம அவங்களுடைய மொபைல் நம்பரா இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தா இருக்கட்டும், இல்ல இமெயில் ஐடியா இருக்கட்டும், தேவையில்லாம இந்த மாதிரி வந்து லக்கி டிரான்னு சொல்றதோ இல்ல ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்ற இடத்துலயே வந்து கொடுக்க கூடாது. அது ஒண்ணு. செகண்ட், இது வந்து இது கவர்மெண்டால ஐடென்டிஃபை பண்ண முடியலையா, எப்படி பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. இப்ப நீங்க எஸ்எம்எஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த எஸ்எம்எஸ் இந்த டெலிகாம் ரிலேட்டடா வந்து கண்ட்ரோல் ரெகுலேட் பண்ணக்கூடிய பாடி வந்து ட்ராய், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க ஆல்ரெடி தே ஹவ் டிஃபைன் தி கிளியர் கைட்லைன்ஸ் இருக்கு. தேர் ஆர் ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் டு தி டெலிமார்க்கெட்டிங் பீப்புள் டெலிகம்யூனிகேஷன் ஆர்கனைசேஷன். அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி டெலிமார்க்கெட்டிங் பண்றவங்க வந்து தே ஹேவ் டு ரிஜிஸ்டர் வித் டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைடர். அதே மாதிரி வந்து தே ஹேவ் டு கெட் அ பெர்மிஷன் ஃப்ரம் ட்ராய் ஆஸ் வெல், which is a regulatory authority. அந்த ட்ராயோட கைட்லைன்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த யாராரு பல்க் எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றாங்களோ அதுல இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் ஐடி, அந்த காலர் ஐடி அப்படிங்கிறது வந்து மினிமம் 6 டிஜிட் இருக்கணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ப்ரிஃபிக்ஸ் 2 டிஜிட் இருக்கும், ஃபாலோட் பை 6 டிஜிட் வந்து அந்த 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 ஆர்கனைசேஷனை குறிக்கக்கூடிய டீடைல் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப உங்களுடைய போன்ல எஸ்எம்எஸ்க்கு போய் நீங்க ஏதாவது ஒரு பேங்க்ல இருந்து வந்த ஒரு ஓடிபி மெசேஜோ இல்ல உங்களுடைய பேலன்ஸ் இருக்கக்கூடிய மெசேஜையோ எடுத்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்ல இருக்கக்கூடிய 2 லெட்டர் என்ன இருக்கும் அப்படின்னாக்க யாரு சர்வீஸ் ப்ரொவைடர். இப்ப ஏர்டெல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு இருக்கும். செகண்ட் லெட்டர் வந்து எதை குறிக்கும் அப்படின்னாக்க எந்த சர்க்கிள்ல இருந்து, எந்த டெலிகாம் ப்ரொவைடரோட சர்க்கிள்ல இருந்து இந்த மெசேஜ் வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு சென்னை அப்படின்னா டி இஸ் த கோட். அப்ப ஏடி அப்படின்னு இருக்கும், ஒரு டேஷ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த 6 டிஜிட்ங்கிறது அந்த ஆர்கனைசேஷன். இப்ப இது பேங்க்ல இருந்து வந்தது, ஒரு யூபிஐ டிரான்சாக்சனோட ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா எஸ்பிஐ யூபிஐ அப்படின்னு இருக்கும். இப்ப நீங்க வந்து பே பேக் அப்படின்னாக்க திரும்ப வந்து பாரதி ஒரு ஏர்டெல்ல இருந்து வருதுன்னா ஏர்டெல், மும்பைல இருந்து அரிஜினேட் ஆயிருக்குனாக்க ஏஎம் ஒரு டேஷ் போட்டு பே பேக். இந்த மாதிரி கிளியரா வரும். நீங்க பேங்க்ல இருந்து வரக்கூடிய எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். பேங்க் வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க, they never ask ஓடிபியோ ஒரு கார்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனோ அக்கவுண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸோ இந்த போன்லயோ இல்ல மாதிரி மெசேஜ்லயோ இல்ல வந்து they are asking customers to click the link for இந்த மாதிரி வந்து KYC ஃபார்மோட கன்ஃபர்மேஷன் அது வந்து கிடையாது அப்படிங்கறத கிளியரா சொல்லிருக்காங்க. there are validation mechanism. ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால ஐடி மினிஸ்ட்ரி they have clearly told இந்த மாதிரி டெலிகாம் ரிலேட்டட் நடக்கக்கூடிய ஃப்ராட் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணணும். cybercrime.gov.in அதுல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க டேட்டா இன்டெலிஜென்ஸ் அந்த அதாவது ஒரு நோடல் ஏஜென்சி இருக்கு, டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இவங்க வந்து they will act as a nodal agency. இவங்க வந்து கோஆர்டினேட் வித் பேங்க் if it is a financial fraud, if it is a telecom related இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வரக்கூடியதுக்கு டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடரோட கோஆர்டினேட் பண்ணுவாங்க அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்டோட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. கோஆர்டினேட் பண்ணி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி they will have to identify the culprit அப்படிங்கறத வந்து கிளியரா வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. ரைட் சார், ரைட். ஓகே, நம்ம பேசலாம் சார். ரைட் சார், இது நம்ம அந்த கேஒய்சி பற்றியான சில விஷயங்கள் நம்ம பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் பேசலாம். ஏன்னா நிறைய வந்து ஃப்ராட்ஸ் வந்து இந்த ஓடிபி பேஸ்டு பேங்க் பேஸ்டு தான் நிறைய ஃப்ராட்ஸ் நடக்குது. அதை பேசலாம். காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம். ஓகே, ஒரு காலர் வந்து இணைப்பு கட் ஆயிடுச்சு. ஓகே 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 சார், இப்போ இன்னொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். சரி, ஓகே, இணைப்பில் இல்லை சார். இப்போ நம்ம விஜயகுமார் அவர்கள் சொல்லுகின்ற போது கூட இப்போ நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அது அதுக்கப்புறம் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி கூட அவங்க பேசி அல்லது பேங்க் யார் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்கக்கிட்ட பேசி இதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் எவ்வளோ டைம் எடுக்கும் சார்? ஒரு கல்பிரிட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு மோசடி பேர் வழியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? அதாவது இப்போ அவருங்க கேள்வி கேட்டவங்க கேள்வி கேட்கும்போது என்ன கேட்டாங்கன்னா, வர்ற நம்பர் யாருன்னு தெரியல. இப்போ நான் கால் பண்ணுறேன்னா நான் இதுமாதிரி பாலு சொன்னாதன் கால் பண்ணுறேங்கிறது தெரியாது, ஒரு நம்பர் தான் தெரியும். இப்போ சாதாரணமாக லேண்ட்லைன் ஃபோனுக்கு டெலிஃபோன் டைரக்டரின்னு இருக்குது, ஆனால் மொபைல் ஃபோனுக்கு டைரக்டரி கிடையாது. இந்த ட்ரூ காலரில் நம்ம என்ன போடுறோமோ அது வருதுன்னு வச்சுக்கோங்க.
பட் இந்த டெலிஃபோன் டைரக்டரி இருக்கலாம். இப்போ என்னென்னா ப்ரைவேசி போயிடுதுங்கிறாங்க. இப்போ ஐடென்டிட்டி தெரிஞ்சாக்க இந்த மாதிரி சீட்டிங் குறையும். அது ஒன்று. இப்போ இது நீங்கள் சொன்னது வந்து இது எவ்வளவு காலங்கிறத நம்ம, ஏன்னா ஒரு க்ரைம் பண்ணுறவன் நார்மலாக வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதெல்லாம் சார் சொன்ன மாதிரி விஜயகுமார் சொன்னது மற்றதை கண்டுபிடிச்சிடலாம். இதை க்ரைம் பண்ணுறவன் வேறு மாதிரி இதில் தான் செய்வான். அப்படி இருந்தால் ஃபேக் அட்ரஸை வச்சு செய்வான். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறதே நடக்காத விஷயந்தான் சொல்லணும். ஏன்னா நடக்காதுன்னு ஒத்துக்கணும்ல. இப்போ அது ஏன்னாக்க அதுபோல் எஸ்எம்எஸ் வந்து இது மாதிரி கொடுத்து அவன் செய்கிறான் என்ன செய்வான், ஒன்று இன்னொருத்தரோட அட்ரஸை வாங்கி அதை சிம் கார்டு அது இது பண்ணியிருப்பான், இல்லை அது ஃபேக் அட்ரஸாக இருக்கும். அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கால வரையறைலாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த சதீஷ் அவர்கள் சொன்னது போல வந்து இப்போ ஒரு நம்பரை பிளாக் பண்ணால் இன்னொரு நம்பர்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த ஒரு நம்பர் தான் பிளாக் பண்ண முடியும். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குற்றவாளியை வந்து பிடிச்சி கன்விக்ஷன் வாங்கி குற்றத்தை தடுக்கிறதுங்கிறத இப்போ இருக்கிற இதெல்லாம் அது மறந்து தான் போடணும். ஓகே, நமக்கு என்னன்னா இதை நம்ம தான் வந்து யூஸ் பண்ணுறவங்க உங்கள் கையில் இருக்குல்ல, நீங்கள் தானே ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார்னா யாருன்னு பார்த்தானே கதவை திறக்கிறீங்க. அதே போல் உங்கள் நம்பரு அதுக்கு தொடர்பு இல்லாத ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்ததுன்னா அந்த நம்பரை இக்னோர் பண்ணுங்கள். இதை தான் திரும்ப திரும்ப சொல்லி என்ன நமக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, இதை வந்து குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பற்றி சொன்னேன். கம்ப்ளைண்ட் பண்ணுறது போலீஸ் பிடிக்கிறாங்களோ பிடிக்கலையோ, எக்ஸ்போஸ் த க்ரைம். இப்போ என்ன நடக்குது, இப்போ இந்த மாதிரி வந்து கேஒய்சி ஃப்ராடு நடக்குது, இல்லை ஜாப் ஃப்ராடு நடக்குது, இல்லை லாட்ரி ஸ்கேம் நடக்குது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சால் மற்றவங்க அலர்ட் ஆகலாம். இது வந்து சோஷியல் காசுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஈவன் மொபைல் ஃபோன் கூட நான் சொல்லுவேன், மொபைல் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு சார், நான் வந்து ரிப்போர்ட் பண்ணணுமா? அம்மா ஆன்லைன்லேயே இருக்கப்பா பண்ணு. சரி பண்ணால் போலீஸ் கண்டுபிடிப்பாங்களா? எவ்வளோ காலத்தில் கண்டுபிடிப்பாங்க? இது உன்னுடைய வேலை இல்லை, அது போலீஸோட வேலை. அது இருக்கட்டும். நீ இப்போ சொல்லலைன்னு சொன்னாக்க இதே மொபைல் ஃபோனை வச்சு வேற ஒருத்தன் அஃபென்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க, ஒரு டெரரிஸ்ட்டோ இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆபாசமான ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுனா அப்போ வந்து உன்னை போலீஸ் ஒன்றை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது உன்னை காப்பாற்றிக்கவாது நீ கம்ப்ளைண்ட் பண்ணு. அப்போ வந்து இப்போ இந்த சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறதுனாக்க, நீங்கள் விக்டிமாக இருந்தீங்கன்னாக்கா அதை வந்து தயங்காமல் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். எக்ஸ்போஸ் பண்ணுறது உங்களுக்கு நிவாரணம் கிடைக்குங்கிறதுக்காக நான் சொல்லலை, இது ஒரு சோஷியல் காஸ் அப்படிங்கிறத மனசில் வச்சு. ஓகே, கண்டிப்பாக சார். இப்போ நம்ம வந்து அடுத்து நிறைய நமக்கு சந்தேகத்திற்குமான குறுஞ்செய்தியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா பேங்க்லேருந்து வர்ற மாதிரியே மெசேஜஸ் நமக்கு வருது. அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி பார்க்குறத போல பல்வேறு விஷயங்களை நம்ம பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் மக்கள் மனசு தொடர்ந்து பேசும். அருளும் ஆசியும் பெற்ற இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை இப்போது நாகர்கோவில் மற்றும் கம்பத்தில். துவக்க விழா சலுகையாக மார்க்கெட்டிலேயே குறைந்தபட்ச விலையான பிக்ஸட் பிரைஸில் இருந்து பவனுக்கு ரூபாய் 1000 சிறப்பு தள்ளுபடி. இதனால எப்படி இம்யூனிட்டி அதிகமாகும்? வாக்கிங் பண்ணு, வாக்கிங். ஏதாவது சொல்லாதீங்க அம்மா. அப்பா, இம்யூனிட்டிக்காக எக்ஸசைஸ் கூடவே சரியான ஊட்டச்சத்து அவசியம். வயசு அதிகமாகும் போது இம்யூனிட்டியும் பலவீனமாயிடுது. அதனாலதான் என்ஷோர். இதுல இருக்கு ஹை புரோட்டீன், ஜிங்க் மற்றும் விட்டமின் சி போன்ற 11 இம்யூனிட்டி நியூட்ரியன்ட்ஸ். இந்த நியூட்ரியன்ட்ஸ் உங்க உடம்புல புது இம்யூனிட்டி செல்ஸை உருவாக்க உதவும். என்ஷோர். முதல்ல கோல்ட் ரேட் கரெக்டா போட்டிருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா சில கடைங்க அதை கூட ஏத்தி வைக்கிறாங்க. ரெண்டாவது சேதாரம், இத VAன்னு சொல்லுவாங்க. அதுல 5% கம்மியா இருந்தா கூட நீங்க பவுனுக்கு 2000 ரூபாய் சேவ் பண்ணுவீங்க. மூணாவது செய்கூலி, இத மேக்கிங் சார்ஜ்னு சொல்லுவாங்க. சேதாரம் போட்டதுக்கு அப்புறம் செய்கூலிக்கு என்ன வேலை? இனிமே நீங்க நரைமுடிக்கு கஷ்டப்பட்டு டை அடிக்க வேண்டாம். உச்சி முதல் பாதம் வரை நரைமுடிய கலர் பண்ணலாம். VIP ஹேர் கலர் ஷாம்பு. இனி உங்க பர்சனாலிட்டி பக்கா. வந்துவிட்டது தலைநகருக்கு புதியதொரு மகுடம். தலைமுறைகள் கடந்த 96 வருட நம்பிக்கையின் அடையாளமாய் பீமா. எப்பவும் ஏன் 2 ஊதுபத்தி? ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு எல்லாருக்கும். சைக்கிள் பியூர் அகர்பத்தீஸ். சோ பேலன்ஸ் இறங்கும் போது தர நம்பிக்கை இல்ல இருக்கு. 100% நம்பிக்கை இருக்கு. வேலையை உடனே முடிக்கும். நோ டிலே, நோ டென்ஷன். என்னோட நம்பிக்கை எப்பவுமே ஐடியல். நம்பிக்கையினாலே ஐடியல். ஐடியல் இண்டக்ஷன் ஸ்டவ். பாதுகாப்பானது, மின்சார சிக்கனம், அதிவேக சமையல். டிக்கெட் மேடம், டிக்கெட்.
இறங்கும் போது எடுக்கிறேன். நம்பிக்கை இல்ல? நம்ம ஐடியல் அம்மா. ஐடியல் குக்வேர் அண்ட் அப்ளையன்சஸ். ஐடியல் எனது நம்பிக்கை. வசியப்படுத்துங்கள் உங்கள் உறவுகளை. டிஎஸ் பெருங்காயம். சார், பெயிண்டிங் என்ன அடிக்கிற பெயிண்ட் 10 வருஷத்துக்கு புதுசா அப்படியே நிக்கணும். அப்ப லேமினேட் பண்ணிடலாமா கர்னல் சார்? லேமினேஷனா? ஐடி கார்டு லேமினேட் பண்ணி பார்த்திருப்பீங்க, சர்டிபிகேட் லேமினேட் பண்ணி பார்த்திருப்பீங்க, ஆனா இவ்வளவு பெரிய வீடு லேமினேட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா சார்? அல்டிமா ப்ரொடெக்ட் லேமினேட் பண்ற பெயிண்ட். வெயில் காலத்துக்கும் லேமினேஷன், மழை காலத்துக்கும் லேமினேஷன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் அல்டிமா ப்ரொடெக்ட். வீட்டுக்கே லேமினேஷன். தியா, சீக்கிரமா எந்திரி. எண்ணெய் தேய்ச்சி சீக்காக்காய் போட்டு குளிக்கிறது நம்ம கலாச்சாரம். தீபாவளி அன்னைக்கு அதை பண்ணாதான் நம்ம ட்ரெடிஷனுக்கு மரியாதை. மீரா அட்வான்ஸ்டில் உள்ள 11 மூலிகைகளின் நற்குணங்கள் உடல் சூட்டை நீக்கி அழகான கூந்தலை பெற உதவுகிறது. நான் சொன்னதுனாலதான் மீரா. நம்ம ட்ரெடிஷன், அதனாலதான் மீரா. தீபாவளியின் இனிய துவக்கம் மீராவுடன். One EdTech company, 1500 plus JEE advanced rankers, a first in India. Vedantu, the best way to learn. வா கண்ணா, வந்துட்டேமா. பாரம்பரியத்தை நாம ஏன் மறக்க கூடாது தெரியுமா? தெரியுமே, அப்பாக்கு லட்டு சாப்பிடணும், அதுக்குதான். அம்மாக்கு வீடே நிறைஞ்சிருக்கணும், எனக்கு பீமா மகா உற்சவ். பாரம்பரியம் வாழ்க்கையின் பிரகாசம். அந்த பிரகாசத்தை பீமா மகா உற்சவில் பெறுங்கள். தங்கம், வைரம், வெள்ளி மற்றும் தங்க பரிமாற்றத்தில் மாபெரும் சலுகையுடன். Breaking all the traditional learning methods. Olive Tree Global Education Campus, Madhavaram. Admission open for session 21-22. Hurry up, limited seats. Complete your admission process just over a phone call. 7550-10013, 7550-10016. Chennai's best CBSE school challenge. எக்ஸ்கியூஸ் மேடம், இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு மேடம், உங்கள் பேர் மேடம்? மேடம், அதாவது இன்னைக்கு சிம்பிள் கேள்வி தான். பணம் நம்ம வாழ்க்கைக்கு வந்து எவ்வளோ முக்கியம்? என்னது? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியம் தான் பணம். பஸ் வந்துச்சு, போலாமா? பஸ் வந்துருச்சு. ஓகே, எனக்கு பஸ் வந்துச்சுண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். காட்சிகள் காண தவறாதீர்கள். மக்கள் மனசு தொடர்கிறது. தொடர்ந்து ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நான் கவி முரளிகிருஷ்ணன், மாங்காட்டுல இருந்து பேசுறேன். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். முதல்ல உங்களுடைய செய்யற வேலைக்கு ஒரு நன்றி சொல்றேன். நல்ல தகவல் இது. நன்றி நன்றி சார், நன்றி. அதே சமயத்துல ட்ரூ காலர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, அதை மட்டும் தான் எனக்கு தேவை. சரி, ஓகே. சதீஷ், ட்ரூ காலர் அது வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு ஆப். அது நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. அது இட் டிபெண்ட்ஸ். சொல்லுங்க சதீஷ். எந்த ஒரு பயமுமே உங்களுக்கு தேவையில்லை. பட் அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா, அந்த ஆப்பை பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஆப் என்ன, அந்த ஆப் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தைரியமா அதை யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மோசடியான ஒரு மெசேஜ் இருக்கு அல்லது நார்மலாக வரக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்னு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்போ அதுவே எஸ்பிஐலேருந்து அனுப்புகிற மாதிரியே அந்த மெசேஜ் வருது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முதல்ல கூட திரு விஜயகுமார் அவர்கள் சொன்னாங்க. அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி? ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுதுன்னா பேங்க் சைட்ல இருந்து, ஸ்பெஷலி பேங்க் சைட்ல இருந்து, அன்லஸ் அன்டில் நீங்க அதை ரெக்வஸ்ட் பண்ணாதவர்ல உங்களுக்கு வந்து வரப்போதில்ல. அது மற்ற டைம் வர்றதெல்லாம் வந்து ஜெனரல் நோட்டிபிகேஷனா தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க அழகா இக்னோர் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். அதுல நீங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே உங்ககிட்ட எடுக்க சொல்ல மாட்டாங்க பேங்க் அவ்வளவு சீக்கிரம். ஓகேங்களா? ஸோ பட் நீங்க லாகின் பண்ண ட்ரை பண்ணி இல்ல நீங்க டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணும்போது ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அது மட்டும் தான். யூ நோ when you are initiating a transaction,
அப்போ வர ஓடிபிஸ் கண்டிப்பா அது உங்களால ஜெனரேட் பண்ணப்பட்ட ஓடிபி தான். அதை மட்டும் நீங்க நம்பலாமே தவிர மத்தபடி நீங்க வர எல்லா மெசேஜையும் நீங்க கண்டிப்பா அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே. ஸோ நம்ம வந்து தி பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் டு இக்னோர். ஓகே ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ நம்ம போலி மெசேஜ் பற்றி நம்மளா அதை கிரியேட் பண்ணாத வரைக்கும் அதை பற்றி நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சதீஷ் சொல்லியிருக்காரு. அது இல்லாம ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆட் பண்ண விரும்புறேன். சொல்லுங்க. இது வந்து போன காலர் சொன்னதோட இதுதான் என்னன்னா, யாருன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு. சோ இந்த ஸ்பாம் மெசேஜோ இல்ல இந்த மாதிரி ஃபேக் கால் இல்ல வந்து உங்களுக்கு இந்த ஜிபே இந்த மாதிரி பண்றவங்க எல்லாமே ரெண்டு விதமா இருக்காங்க. ஒண்ணு வந்து நீங்க ஒரு நம்பரை வர்ச்சுவலா கிரியேட் பண்ணலாம், இன்னொன்னு வந்து நீங்க ஜென்ரலா நார்மலா ஆதார் கொடுத்து நீங்க ஸ்டோர்ல வாங்குற ஒரு இது. சோ இந்த ஆதார் கொடுத்து நீங்க ஸ்டோர்ல வாங்குற சிம் கார்டையும் வந்து ஃப்ராட் பண்ணி வாங்குறவங்க இருக்காங்க. அது இல்லாம மத்தபடி உங்களுக்கு அந்த நம்பரோட டீடைல்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்துல அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்ச்சுவல் நம்பர்னு சொல்லுவாங்க, ஒயிட் நம்பர்ஸ். நீங்க அந்த நம்பரை நீங்க கூட வாங்கிக்கலாம் காசை கொடுத்து. இப்போ சிங்கப்பூர் நம்பரை நீங்க இங்க இருந்தே வாங்கலாம். ஓகே ஓகே. அந்த நம்பர் மூலியமாவும் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் டு இக்னோர். இல்லை, இப்போ இதில் நேற்று நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய ஆட்டோ ரிக்ஷாவுடைய ஓட்டர் அவருடைய ஃபோன் நம்பர் வந்து அவருடைய ஆதார் நம்பரையும் வந்து யூஸ் பண்ணி ஜிஎஸ்டி கொடுத்து இன்னொருத்தர் வந்து தொழிலதிபர் அதை பயன்படுத்தி வந்து இன்கம் டேக்ஸ் இது கூட ப்ராப்ளம் வந்ததை நம்ம பார்த்தோம். அது கூட நம்ம அந்த இதை பார்த்துக்கணும். அடுத்த காலர் பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். வெறும் மெசேஜிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இதுல நீங்க எதை ஸ்பெசிஃபிக்கா பாக்குறீங்க எனக்கு புரியல, அதுக்கு தான் கேட்டேன். ஓகே, என்ன ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த விதமான மெசேஜஸ் அந்த மாதிரி வர்றது இல்லையா? நீங்க வந்து லோன் டெய்லி மெசேஜ் வருதுங்க. கம்பெனி மெசேஜ் 4 வரும், போனஸ் போட்டிருக்கானி வரும், இல்ல 1 லட்சம் ரூபா ஆஃபர் கொடுக்கானி வரும், பெரிய பிராண்டட் கம்பெனியே வரும் அது மொபைல்ல. அதை பத்தி ஒரு தெளிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த நம்ம பண்றோம். என்ன இதுல உங்களுக்கு சந்தேகம் என்ன சார் முரளி? எனக்கு இதுல சந்தேகம் மாதிரி தெரியல. ஏன் இதுல மக்கள் சிக்கிறாங்கன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. விழிப்புணர்வு போதாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. எல்லாருமே எஜுகேட்டட் இல்ல, அந்த விழிப்புணர்வுக்காக தான் இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் முரளி, சரிங்களா? ரைட், உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. அடுத்த காலர் பேசலாம். வணக்கம். சரி, ஓகே, இணைப்பில் இருந்தாங்க, கட் ஆகிட்டாங்க. விஜயகுமார் சார், இப்போ வந்து இப்போ நம்ம வந்து நம்ம தெரியாமல் ஒரு மெசேஜ் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு தகவல் போயிடுச்சு. இப்போ நம்ம தெரியாமல் ஒரு தகவல் போயிடுச்சு அப்படின்னா அது நம்ம வந்து அதுலேருந்து நம்ம வெளிவர முடியுமா, தப்பிக்க முடியுமா? அந்த தகவல்னால என்ன பாதிப்பு உருவாகும் நமக்கு? அதை நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லிதான் ஆகணும். இப்போ நான் என்னை பற்றி ஒரு தகவல் சொல்லிட்டேன், அந்த தகவல் சொன்னதுனால எனக்கு என்ன பாதிப்பு உருவாகும்? அதான் இப்போ இதில் வந்து உங்களை பற்றிய தகவல் நீங்கள் வந்து மொபைல் நம்பரோ இல்லை ஏதோ ஒரு பர்சனல் டீட்டெயில் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னது மாதிரி இந்த கான்டாக்ட் செல்லிங்கிறது பிக் பிஸ்னஸ் போயிடும். ஒரு பப்ளிக் டொமைனில் போயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு டெலி மார்க்கெட்டிங் ஆள் வந்து வாங்குவார், நாளைக்கு வந்து வேற ஒருத்தங்க வாங்குவாங்க, இது போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, சப்போஸ் பை மிஸ்டேக் ஏதோ ஒன்று டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃபர் சைடு அந்த மொபைலோட லிங்க் ஆகிருக்கக்கூடிய என்ன உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோ அதோட பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அதை சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் திங் வந்து, சப்போஸ் இஃப் யூ ஃபீல் ஆல்ரெடி இந்த மொபைல் நம்பரை வந்து நான் நிறைய வெளியில வந்து பப்ளிக் பிளேசஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டேன், எனக்கு நிறைய கால் வருது அப்படின்னாக்க, இந்த ட்ராயோட ரெகுலேஷன் வந்து அவங்க சொன்னது மாதிரி தே கேன் ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் தி ஆப்ஷன் DND, do not disturb அப்படின்னு சொல்லி அந்த டெலிகம்யூனிகேஷன் சைட்ல போய் அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ராயோட ரெகுலேட்டரி பிரகாரம் இந்த டெலிமார்க்கெட்டிங் பல்க் SMS அனுப்பும்போது யார் இந்த DND வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ, அதை வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இவங்க வந்து இந்த குறுஞ்செய்தியை அனுப்பக்கூடாது. இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங்கோ சேல்ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதை வந்து அனுப்பக்கூடாது. ஆனால் வந்து தேர் ஆர் சம் கேசஸ், நான் வந்து இது வந்து ஏற்கனவே நான் சைன் அப் பண்ணியிருக்கேன் DND, பட் எனக்கு இன்னும் வருது அப்படின்னா அங்கே சம் இஷ்யூஸ் ஆன் தி என்ஃபோர்ஸ்மெண்ட்ல சம் கேப் இருக்கு. பட் அதை வந்து டைட்டன் பண்ணணும். மற்றபடி வந்து ஓரளவு இது சேஃபர் சைடு ப்ரிகாஷனரி மெஷரா நீங்க வந்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி வைக்கிறதும் இந்த மாதிரி DND வந்து நீங்க வந்து சைன் அப் பண்றதும்
இட் வில் சேவ் யூ. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அந்த சர்வே பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுக்கும் எஸ்எம்எஸ்ஸில் இது போன்ற கவர்ச்சி அறிவிப்புகள் வருகிறதா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 38,000 பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆம் எனக்கு வருது அப்படின்னு 43% பேரும், இல்லை எனக்கு வரல அப்படின்னு 49% பேரும், இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒரு 8% பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் 38,000 பேரில் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கவங்க 38,000 பேர். அதில் வந்து ஆம்னு சொல்லியிருக்க 43% பேர் சொல்லியிருக்காங்க. நேராக போட்ட ஒரு 16,340 பேர், 16,400 பேர் வச்சுக்கலாம், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. சதீஷ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படின்னு 49% பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஜெனுவின் ஆன்சராக எடுத்துக்கலாமா? கண்டிப்பா இது வந்து இப்போ 38,000 அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்மால் க்ரௌடு தான். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த சர்வே வந்து கண்டிப்பா ஒரு பார்க்கும்போது ஒரு ஜென்யூனான ஒரு சர்வேவா தான் இருக்கு. லுக்கிங் அட் தி ரிசல்ட்ஸ். ஏன்னா வந்து எல்லாருக்குமே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எல்லாருக்குமே அந்த ஆபாசமான ஒரு மெசேஜும் போகாது, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் ரிலேட்டடான ஒரு மெசேஜும் போகாது. ஸோ இட் இஸ் அ டார்கெட்டட் மெசேஜ். அவங்க அந்த டார்கெட்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் போகும். அவங்களோ இல்ல அவங்கள சுத்தி உள்ளவங்களோ என்னைக்கோ ஒரு நாள் அதை பத்தி பேசியிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு அது ரிலேட்டடான மெசேஜஸ் வந்து வருது. மேபி காமெடிக்காக பேசிக்கலாம், இல்ல சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அதனாலதான் அவங்களுக்கு அந்த டார்கெட்டட் மெசேஜ் வந்து வருது. ஓகே. இப்போ இதில் ஆனால் ஆம் சொல்லி சொன்னவங்களும் சரி, கருத்து இல்லைன்னு சொல்லி சொன்னவங்களும் புட்டுகதர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 43+8 51% ஈக்குவலி இருக்காங்க. இந்த இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஈக்குவலி இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அவங்களுக்கான இல்லை அவங்களுக்கான என்ன நம்ம அவேர்னஸ் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்ல கேட்குறேன். கண்டிப்பா அவேர்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து இக்னோர் பண்றதை தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இன்னொன்னு என்னன்னா, இந்த டெக்னாலஜியை நீங்க இன்னும் இது ஒரு நல்ல டெக்னாலஜி. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இதை நெகட்டிவா தான் பாக்குறாங்க. நான் ஒரு விதத்துல இதை வந்து பாசிட்டிவா பாக்குறேன். என்னன்னா, உங்களுக்கு வந்து தெரியாத விஷயம், உங்களுக்கு உங்க ஏரியால நீங்க புதுசா ஒரு ஏரியாவுக்கு போயிட்டீங்க, அந்த ஏரியால வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நீங்க சும்மா உங்க போன் முன்னாடி 2 வாட்டி பேசினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ இது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வந்து அந்த தெரியாத விஷயத்த உங்களுக்கு காட்டி கொடுக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி இது. இதை வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, பட் இதை உருவாக்குனதோட இம்பார்ட்டன்ஸே வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தான். ஒரு நல்ல விதத்துக்கான, இப்போ நீங்க புதுசா ஒரு இடத்துல வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்போ இல்ல லாண்ட்ரியோ நீங்க தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அதை இன்னைக்கு நைட்டு உங்க போன் முன்னாடி சொல்லிட்டு நீங்க படுத்து நாளைக்கு காலையில உங்களுக்கு அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்துட்டே இருக்கும். அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, சார் நீங்க வந்து இந்த மாதிரி தேடினீங்களா, உங்களுக்கு இங்க இருக்கு அப்படின்றது. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. பட் நீங்க வந்து பேசும்போது பேசுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது இர்ரெலவெண்டா வந்து ஃபீல் ஆகுது. உங்களுக்கு மெசேஜ் வருதுன்னா இன்னும் ரொம்ப ஒரு இது சொல்றேன். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் பேசுங்க. உங்க போனை வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்க வீட்லயோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டட் மெசேஜஸ் வந்து வராது. அதுக்கு மேல நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அதுக்கு மேல வராது. ஓகே ஓகே, ரைட் சார், ரைட். விஜயகுமார் சார், நீங்க எப்படி இந்த சர்வே பாக்குறீங்க? ஃபைனல் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. இந்த சர்வே வந்து 50-50 இருக்கு. அதாவது என்னன்னா, அவேர்னஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க்ல இருந்து இல்ல ஒரு ரிஜிஸ்டர்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சில இருந்து வருது அப்படிங்கிறது, தட் இஸ் வித்தின் தி ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். எப்படி வரணும், மெசேஜ் இருக்கும், ஃபார்மட் நான் சொல்லிட்டேன். பேசிக்கா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி அப்படின்னாக்க அன்னோன் நம்பர், ஓகே, உங்களுக்கு கான்டாக்ட்ல இல்லாதது அன்னோன் நம்பர் வரக்கூடியது அப்படின்னு வந்தாலே அது வந்து சஸ்பீசியஸா தான் பார்க்கணும். அப்போ வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். ரெண்டாவது, பேங்க்ல இருந்து கிளியரா சொல்லிட்டாங்க, வி நெவர் ஆஸ்க் ஓடிபியோ இல்ல பேங்க் ரிலேட்டட் எனி இன்ஃபர்மேஷன், உங்க அக்கௌண்ட் டீடைல், பர்சனல் டீடைல்ஸ் ஓவர் தி காலோ எஸ்எம்எஸ்லயே கேட்க மாட்டோம்னு. அப்படி ஏதாவது வேலை இருந்தாலும் நியரஸ்ட் பிரான்ச்ல போய் தான் நேரம் வந்து மீட் பண்ணி அதை சால்வ் பண்ணுமே தவிர, அப்படிங்கிற போது எந்த ஒரு மெசேஜுக்கும் அதை ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த வலையில வந்து வீழ தேவையில்லை. அது ரெண்டாவது விஷயம். ஒரே ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இந்த பேண்டமிக் டைம்ல பாஸ்ட் இந்த 18 months, இந்த 18 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவிட் தீம்டு ஸ்பேம், இந்த ஸ்கேம் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அது வந்து உங்களுக்கு வந்து வேக்சினேஷன் சென்டரா இருக்கட்டும், இல்ல வந்து ரிலீஃப் சென்டரா இருக்கட்டும், இல்ல சேரிட்டிக்கு நீங்க வந்து பே பண்ணுங்க, இல்ல இங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல
இந்த பெட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மெசேஜ் வந்து தீம் போச்சு. இன்னும் ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப ஆக்டிவ். லாஸ்ட் வீக் கூட டெல்லியோட சைபர் கிரைம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த செக்ஸ்டார்ஷன் குரூப்பை. இது என்ன அப்படின்னாக்க, இப்போ வந்து பீப்புள் வந்து தே ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இன் தி சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படின்றனால இந்த சோஷியல் மீடியால அன்னோன் நம்பர்ல திடீர்னு வந்து யாரோ ஒருத்தவங்க கால் பண்றாங்க இல்ல இன்வைட் வருது அப்படின்னாக்க அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி. உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்து பண்ணிட்டு நீங்க வந்து வீடியோ காலை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து we do not have any control on the other side, right? அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது they will get into some sexual talk, இல்ல வேற ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ட் செக்ஸ் சேட்டா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு செக்ஷுவல் போட்டோ வந்து ஷேர் பண்ணலாம், இல்ல வீடியோல வரலாம். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இதை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க ஸ்கிரீன் கேப்சரா. இது ஒண்ணு. செகண்ட் வந்து இந்த ஸ்கிரீன் கேப்சர் பண்ண அந்த சம் போர்ஷன் யூஸ் பண்ணிட்டு சம் போர்ஷன் வந்து மார்க் பண்றாங்க, இல்ல அனிமேஷன் யூஸ் பண்றாங்க. இதை வச்சுட்டு தே ஆர் சென்டிங் SMS குறுஞ்செய்தி. என்ன மெசேஜ் வரும் அப்படின்னாக்க, உங்களுடைய பாஸ்ட் ஒரு 30 days இன்டர்நெட்டோட ஆக்டிவிட்டி, நீங்க யார்கிட்ட சேட் பண்ணீங்க, வீடியோ சேட்ல போனீங்க, உங்களுடைய அந்தரங்கமான அந்த சேட், நீங்க எந்தெந்த தேவையில்லாத வெப்சைட் போய் பார்த்தீங்க, அதோட லாக் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீங்க வந்து பணம் இவ்வளவு பே பண்ணல அப்படின்னாக்க இந்த டீட்டெயிலை வந்து நான் வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன், உங்க கான்டாக்டுக்கு வந்து தெரியப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேங்க் வந்து ராஜஸ்தான் இப்ப லாஸ்ட் வீக் தான் வந்து டெல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணும்போது அவர் வந்து ஒரு ட்ரக் டிரைவர் இந்த கல்பிரிட் வந்து 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சாலு. இது வந்து ஒரு பெரிய கேங்கு அந்த ஒரு ராஜஸ்தான்ல இருக்க வில்லேஜ்ல இது வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து ரெக்கவர் பண்ணது 100 மொபைல், 1000 சிம் கார்ட்ஸ். They have used for this particular scam activity, sextortion. இந்த இதுல இது மாதிரி நிறைய பணம் இது ரெக்கவர் பண்ணி இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனால வந்து இது வந்து விஜிலண்டா இருக்கணும். அன்னோன் நம்பர்ல இருந்து வரும்போது அந்த காலை எடுக்க கூடாது. அன்னோன் நம்பர்ல இருந்து ஏதோ ஒரு வீடியோ சாட்டுக்கு இன்வைட் வருது, இல்ல அன்னோன் பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் பண்றாங்க, அது எடுக்க கூடாது. until and பர்சனலி வேலிடேஷன் இருந்தா தான். இல்லைன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதை வீடியோவை கேப்சர் பண்ணி they will threaten you. இதுதான் வந்து செக்ஸ்டார்ஷன். இது வந்து வெரி வெரி ஆக்டிவ் இப்போ இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல, பேண்டமிக் சிச்சுவேஷன். ஓகே பாலு சார், சுருக்கமா நம்ம வந்து இதுல இருந்து எப்படி பாக்குறீங்க, நம்ம தப்பிக்க முடியுமா அதுல இருந்து? ரொம்ப சுருக்கமா. நீ எஸ்எம்எஸ்னாலே அதை பாசிட்டிவ் ஆஃபீஸர் சதீஷ் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்கோம், கரிகா விற்கிறோம், கத்திட்டு போறாங்க, நீ அது அவன் விற்பனைக்கு கத்துறான். அப்ப அது உங்களுடைய தேவை இருந்தா பாருங்க. அவன் கத்துறதே டிஸ்டர்பன்ஸ் சொன்னா எஸ்எம்எஸ்ஸே நம்ம டிஸ்டர்பன்ஸ் நினைக்க வேண்டாம். மார்க்கெட்டிங் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, இதை அனுப்பதான் செய்வாங்க. அது சீட்டிங் எஸ்எம்எஸ்ஸாங்கிறத பார்க்கணும். சீட்டிங் எஸ்எம்எஸ்ஸா இருந்தா ஒரே வார்த்தை இக்னோர் பண்ணு. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி போலீஸ் எல்லாம் இதுக்கு டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்க, இது காட்டாற்று வெள்ளம் மாதிரி. டிஜிட்டல்னாலே அதுக்கு ஸ்பீடு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி தான் அனலைஸ் பண்ணி அனுப்புறாங்க. இது எஸ்எம்எஸ்ங்கிறது நமக்கு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் பாசிட்டிவா கிடைக்கிறது இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஸ்பேம் வந்தாக்க நீங்களே அதை ஸ்பேம்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றி திரு பாலு, திரு விஜயகுமார், திரு சதீஷ் அஸ்வின் மூவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மூவரும் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் ஒதுக்கி நேருடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டீங்க. நேர்களை இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்போது நாகர்கோவில், மேலும் கம்பத்தில். அக்டோபர் 27 முதல் கோலாகல ஆரம்பம். மக்களின் மனம் கவர்ந்த நம்ம தங்கமயில் இப்போது சுரண்டையில். தங்கமயில் ஜுவல்லரியின் 49வது கிளை அக்டோபர் 27 முதல் சுரண்டையில் கோலாகல ஆரம்பம். தங்கமயில் ஜுவல்லரி, அண்ணா சிலை அருகில், சுரண்டை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு